Hi guys, welcome back to new video. ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோனியோட ஹெட்ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீட்டோட ஸ்விட்ச் லைட்டுக்காக, கேமிங் கன்சோலுக்காக. இதுக்குமே நம்ம சேனலில் ஆல்ரெடி பழைய சேனலில் ஆல்ரெடி வந்து ஒரு ஹெட்ஃபோன் வீடியோ போட்டிருப்போம். அப்போ இது ஒயர்லெஸ் கிடையாது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோனின்னு போட்டிருக்கு. ஃபார் ஸ்மார்ட் ஃபோன் போட்டு நிறைய டீட்டெயில் இருக்குது. இதுக்கு ரொம்ப பார்க்க வேண்டாம். நம்ம வாங்கியிருக்க மாடல் வந்து 4AP. ஓகே, ஸோ இந்த மாடல் 14 வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் 15லாம் இருக்குது. இது மேனுஃபேக்சர் ஆன 2020 லைட்டாக வளருது. இது வாங்கினது 2023 போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ தான் வாங்கினோம். இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். சோனி கம்பெனி 700 rupees கிட்டே வந்துச்சு. டோக்கியோ சிட்டி போட்டிருக்கு. ஸோ ஏன்னா இது வந்து சோனி வந்து ஜப்பான் கம்பெனினால அப்படி போட்டிருக்கு. இதோட எம்ஆர்பி இங்கே போட்டிருக்கு. பட் நம்ம இதோட கம்மியாக தான் வாங்கினோம். இதை விட கம்மியாக தான் ஆன்லைனில் இருக்கும். பட் லோக்கலில் இவ்வளோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹெட்செட் பார்த்தேன் 1 இயருக்கு முன்னாடி 2023 தான். பட் அப்போ தான் இதுவும் வந்திருக்கு போல். இது இப்போ ஸோ பாக்ஸ் நல்லா இருக்குது. அப்புறம் இதில் வந்து அப்புறம் நாய்ஸ்லாம் கொஞ்சம் போக்குன்னு போட்டிருக்கு. ஃபோன் கால் பேசுகிறப்ப சோனினாலே நல்லா போக்கும். இல்லை பிளாக் இருக்குது, ரெட் இருக்குது, அப்புறம் வந்து ஒயிட் இருக்குது, ப்ளூ இருக்குது. நம்ம வாங்கியிருக்க வேரியண்ட் ப்ளூ. அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழேயும் சீல் வச்சுருக்காங்க, சீல் பண்ணியிருக்காங்க. அந்த சோனி பிராண்டிங் அந்த வச்சு சீல் இருக்குது. யாரும் இப்போ சோனி நம்பி வாங்கலாம். இப்போ நம்ம சோனி கம்பெனியோட ஹெட்செட் அன்பாக்ஸ் பண்ணலாம். கடையில் வேலையும் வந்துச்சு. ஒரு நிமிஷம், செம்ம அழுத்தமாக இருக்குது. பிக்கவே முடியல கேஸ், பயங்கர அழுத்தமாக இருக்குது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு பிக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. யார் அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு கொடுக்கும். ஓகே, உள்ளார ஒரு பாக்ஸ் இருக்குது, அது வைக்கலாம். பாக்ஸ் ஓகே, பாக்ஸ்க்கு மேனுவல் இருக்குது. இவ்வளோ தான் பாக்ஸில் இருக்குது. அதுக்குள்ளார ஒரு பாக்ஸு. இது வந்து உள்ளார ஒரு டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு அட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ யூசர் கைடு கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல். பட் சில பேர் யூசர் மேனுவல் படிக்க மாட்டோம். பட் இதெல்லாம் போட்டுக்க சும்மா ஒரு இதுவாக பார்த்துடலாம். பட் இது மாதிரி யூசர் மேனுவலுக்கும் பார்த்துக்கலாம். ஏன்னா அது மாடல்னா அதெல்லாம் இல்லை, நமக்கு யூசர் மேனுவல்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஓரம் வச்சிடலாம். 1 செகண்ட், டக்குன்னு வர பிக்க முடியல. ஓகே, இருந்தால் ஒரு கியூஆர் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் சில இன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிக்க நேரம் இல்லை. அப்புறமா அந்த வீடியோ முடிச்சோன்னு பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஸ் வச்சு பார்க்கலாம். நான் அது அதிகமாக பார்க்குற ஃபோட்டோ தான். இது மாதிரி 3mm கொடுத்துருக்காங்களாம். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். அதுமாதிரி ஹெட்ஃபோன் எடுத்துடலாம். ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா இதான் ஹெட்ஃபோன். ரொம்ப போடுது, கேமரா வழியாக பார்க்கணும். ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பட்ஸு வந்து சில பேருக்கு இது சைஸு பட்டாது. இது மீனா போயிட்டுனா புதுசு மாட்டல, நம்ம காருக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து மீடியம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட என்ன நினைக்கிறேன், கொஞ்சம் சின்னதாக பட் இது பெருசாக இருக்குது. ஸ்டாண்டு வேறு ஒழுங்காக இல்லை, அதனால் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மென்ஷன் பண்ணியிருக்க என்னன்னா, நம்ம வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சு அவ்வளோதான். ஓகே, இங்கேருந்து பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனில் வந்து மீடியம்லேருந்து இருக்குது. எஸ்னால் மீடியம். நான் அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வந்துடுவேன். இது வந்து நம்ம வச்சுருக்கிற மீடியம். எஸ்னால் வந்து கொஞ்சம் குட்டி. சில பேருக்கு இது பெருசுலாம் காருக்குள்ளே நுழையாது, அவங்களுக்காக இது சின்னது. அப்புறம் பெருசாக கொஞ்சம் இது வந்து மீடியம். இது வந்து கொஞ்சம் காரு பெருசாக உள்ளவங்களுக்கு. ஆனால் இது இப்படி மாட்டக்கூடாதா, இப்படி தான் மாட்டணுமா.
ஸோ அதையும் போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்க பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்ம ஹெட்செட்டை போட முடியும். சப்போஸ் நம்ம காருக்கு பட்டலைன்னா ஓகே. இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இது சொருகலாம் தெரியாது, நமக்கு சொருகலாம் தெரியும். பட் அவங்க போட்டிருக்காங்க, நமக்குலாம் சொருகவா தெரியாது. நம்ம நிறைய ஹெட்செட் பட் தெரியாதவங்களுக்காக அந்த டைமில் கொடுத்துருக்காங்க. அப்படி இது வந்து இப்போல்லாம் மாடல் இல்லை, 2017 உள்ளது. நான் யூடியூப்பில் போட்டு பார்க்குறப்ப வந்துச்சு. அப்போல்லாம் உங்களுக்கு இந்த ஹெட்செட் தெரியாதனால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஃபோனில் இருக்கணும். இப்போ நிறையா ப்ளூடூத் தான் இருக்குது. பட் இப்போல்லாம் ஃபோனுக்கு இந்த ப்ளூடூத் இல்லை. பட் கன்சோலுக்கும் ப்ளூடூத் வந்துட்டு, பட் இருந்தாலும் நான் இதான் போடுவேன். அப்புறம் இப்படி போடணும், அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு போடணும்னு போட்டிருக்கு. கார் போகிறப்ப போடக்கூடாது கேஸ், அது என்னன்னு தெரியல, நிறையா போட்டிருக்கு. வேணால் படித்து பார்த்துங்க. இது எல்லாம் இருக்கும் எல்லாரையும். ஸோ அவ்வளோதான் கேஸ், இதுக்கு மேலே பார்க்க வேண்டாம். என்ன ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று நான் ஒரு வாட்டி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், சும்மா ஸ்டிக்கர் கீழ் வழியாக அன்பாக்ஸ் பண்ணேன். நான் இந்த வாட்டி மேல் வழியாக அன்பாக்ஸ் பண்ணுறேன். சீலை நீங்கள் கத்திரிக்கோள் வச்சு பிக்கலாம். இது தவிர்த்து இப்போ ஹெட்செட்டை பார்க்கலாம். 1 செகண்ட். ஓகே கேஸ், ஹெட்ஃபோனை பார்க்கலாம். லேசாக வேறு வழுக்குது, ஸ்டாண்டை ஒழுங்காக செட் பண்ணவே முடியல, திடீர்னு உழுதுட்டுனா. ஸோ இதான் ஹெட்ஃபோன். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், நல்லா கசங்கள்லாம் இருக்குது. இது வந்து என்ன சொல்கிற ஒரு இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு இப்போ என்னன்னா இல்லை, இதோட ப்ரைஸ் வந்து 700 கிட்டே வருது. 1000 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம